வணக்கம் நேயர்களே, சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். எல்லோருடைய கண்களும் 2026 நோக்கி இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற தேர்தல் நடக்கக்கூடிய அந்த வருடம் என்பது. இந்த நிலையிலே அதிமுகவினுடைய நிலைப்பாடு என்ன என்கிற ஒரு கேள்வி பல்வேறு நபர்களும் கள்ளக்கூட்டணி அதிமுக பாஜக என்று விமர்சித்துக் கொண்டே இருந்தார்கள். அது உண்மையோ என்று நிரூபணம் செய்கிற வகையில் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய பேச்சு என்பது அமைந்திருந்தது. இன்றைக்கு பத்திரிகையாளர்களை சந்தித்த அவர் பாஜகவுடன் 2026 கூட்டணியா என்ற ஒரு கேள்வியை முன்வைத்தார்கள் பத்திரிகையாளர்கள். எப்போதுமே இல்லை என்று மிக ஆணித்தரமாக மறுக்கும் எடப்பாடி பழனிசாமி, தேர்தலுக்கு இன்னும் காலங்கள் இருக்கிறது, 6 மாதங்களுக்கு பிறகு பேசலாம், எங்களுடைய ஒரே எதிரி திமுக தான், எங்களுக்கு வேறு யாரும் எதிரி அல்ல என்று சொல்லியிருக்கிறார். அதற்கான பதில் தமிழக பாஜகவினுடைய மாநில தலைவர் அவரிடம் கேட்கிற போது, இன்னும் 2 நாட்களில் அமித்ஷா வருவார், பல்வேறு மாற்றங்கள் நிகழ இருக்கின்றன, உடனடியாக எதையும் சொல்லிவிட முடியாது என்று அவர் பேசியிருக்கிறார். இவை அனைத்துமே அதிமுக பாஜக என்கிற கூட்டணி மிக தெல்லம் தெளிவாக அமைக்கப் போகிறார்கள் என்பதையே காட்டுகிறது என்பதுதான் அரசியல் நோக்கருடைய கருத்தாக இருக்கிறது. இல்லை என்று உறுதியாக மறுத்தவர் இப்போது ஏன் மழுப்பலாக பதில் சொல்லியிருக்கிறார்? விரிவாக வாதிக்கலாம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலே திமுகவினுடைய தரப்பிலிருந்து சேலம் தரணிதரன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதே போன்று தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையினுடைய தலைவர் தனியரசு அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அரசியல் விமர்சகர் திரு சுபேர் அவர்கள், இன்னும் சற்று நேரத்தில் தமிழக மகிழா காங்கிரசினுடைய தலைவி ஹசீனா சையத் அவர்களும் இணைய இருக்கிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல தனியரசர் உங்கள்கிட்ட ஆரம்பிக்க விரும்புகிறேன். எடப்பாடி பழனிசாமி அவருடைய பேட்டி இதுவரைக்கும் ஒரு மாதிரி இருந்தது, இன்றைக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறது. இல்லை அது ரொம்ப ஜெனியூனான பதிலா, எலெக்ஷனுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்கு, 6 மாதத்துக்கு பிறகு பார்க்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப சரியான பதிலா, இல்லை அது அரசியல் கண்ணோட்டத்தோடு அணுக வேண்டிய அவசியம் இருக்கா சார்? இல்லையா, அதாவது அம்மா மறைவுக்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையாக பாஜகவின் கட்டுப்பாட்டில், டெல்லியின் கட்டுப்பாட்டில் இயங்குகிறது என்பதை நான் இந்தியாவிலேயே அதிகமா உறுதிப்பட தனியார் தான் நான் முதல்ல சொன்னேன். அது பல நேரங்கள்ல அது 100 விழுக்காடு உண்மையாகவே இருந்தது. அது தொடர்ந்து அவர்களுடைய அரசியல், எடப்பாடியுடைய அரசுக்கு அவர்கள் துணையாக இருந்தார்கள். பாஜகவுடைய அரசுக்கு எடப்பாடி அதிமுக துணையாக இருந்தது, மோடி அரசுக்கு. பிறகு தேர்தல் 2021 ஒன்றாக தேர்தலை சந்தித்தார்கள். 24 அவர்களுக்குள்ள ஒரு நெருக்கடி வந்தது. 24 தனித்து அவர்கள் கூட்டணியை துண்டித்துக் கொண்டு கடந்த நாடாளுமன்ற பொது தேர்தலை 2024 சந்தித்த பொழுது கூட எடப்பாடியோ அல்லது பாஜகவின் டெல்லி தலைமையோ ஒருவரை பரஸ்பரம் விமர்சிக்கவோ குற்றச்சாட்டு சொல்லவோ இல்லை. தமிழ்நாடு மாநில தலைவர் அண்ணாமலை தங்களது தலைவர்களின் மீது அவர்கள் அவதூறு அல்லது குறை கூறுகிறார்கள், அல்லது தந்தை அதாவது பேரறிஞர் அண்ணாவை, புரட்சி தலைவர் அம்மாவை இவர்கள் அண்ணாமலை விமர்சிக்கிறார், உண்மைக்கு மாறான தகவல்களை பரப்புகிறார் என்கிற மாதிரியான ஒரு செய்தி. அப்புறம் பிறகு அவர் எடப்பாடியோடு கடுமையா மோதி எடப்பாடி அண்ணாமலையை கடுமையான வார்த்தைகளால் பண்ணாரு. அண்ணாமலை இவரை மிக கடுமையா தற்குறி எவ்வளவு இலகுவா கடுமையா தாக்க முடியுமோ தாக்கினாங்க. அப்ப அவர்களுக்குள்ள இருந்த ஒரு 2 எடப்பாடி அதிமுக தலைவருக்கும் பாஜக அண்ணாமலை தலைவருக்கும் தான் இங்க கடுமையான தனிப்பட்ட ஒரு மோதலா, ஒரு வார்த்தை போறலாம் பார்த்தோம். அது நீங்க அதை விட்டுதான் அவர்களால் தேர்தலில் இணைந்து பணியாற்ற முடியல. அதுவுமே எடப்பாடி திட்டமிட்டு பாஜகவை தனித்து, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியை தனித்து இயங்க செய்வது. பிறகு அதுல பாஜகவுக்கு இணையாக, அதாவது அதிமுகவுக்கு இணையாக பாஜகவையும் வாக்கு வங்கி பெற்றுக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பையும் 2024 பாஜகவுக்கு ஏற்படுத்தி தந்ததும் எடப்பாடி தான், அதிமுக தான். ஆகவே அவர்களுக்குள்ள பெயரளவில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தேர்தல் உறவை துண்டித்துக் கொண்டார்களே அல்லாமல் அவர்களுக்குள் இருந்த வேறு நிர்வாக உறவையோ அல்லது சித்தாந்த உறவையோ அல்லது டெல்லி தலைமையின் மீதான உறவையோ ரொம்ப நெருக்கமா அவர்கள் இணைந்துதான் பயணித்தார்கள் என்பதையும் நான் ஒவ்வொரு நாளும் தொலைக்காட்சிகளிலும் பல பொது விவாதங்களையும் தொடர்ந்து தனியரசு பதிவு செய்துதான் வந்தேன். அது இப்பொழுது இன்று எடப்பாடி, நேற்று தேனியில 2 நாட்களுக்கு முன்பு தேனியில் அண்ணன் OPS
மாவட்டத்துல தேனியில நடந்த ஒரு பொதுக்கூட்டத்துல நமக்கு ஒரே எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு தான் சொல்றாரு. வேற யாரும் நமக்கு எதிரி இல்லைன்னு. அப்படின்னா நீங்க அந்த பொதுக்கூட்டத்துல பாஜக நமக்கு எதிரி இல்லைங்கிறத பகிரங்கமா வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு எடப்பாடி இரையாகி இருந்தார். அதனுடைய வெளிப்பாடுதான் இப்ப நீங்க மறுபடியும் ஊடகத்தை சந்திக்கிற பொழுது பாஜகவோட உறவு இல்லைன்னு சொல்லல, மீண்டும் திமுக தான் நமக்கு எதிரி, பாஜக எனக்கு எதிரி இல்லைன்னு சொல்றாங்க. அப்படின்னா இவர் வந்து ஒரு சித்தாந்த நிலத்திலேயோ ஒரு கருத்தியல் தளத்தில் இருந்தோ கோட்பாட்டு தளத்தில் இருந்தோ எடப்பாடியுடைய அதிமுக பாஜகவோடு அவர் முரண்படவே இல்லை. அப்படின்னா நீங்க ஒரு பாஜகவோடு இவர்கள் பாஜகவினுடைய துணை அமைப்பாகத்தான் அதிமுக எடப்பாடி அணி இயங்குகிறது. இல்ல நீங்க சொல்றீங்க நான் ஆரம்பத்துல இருந்து இதுல தெளிவா இருந்தேன், நான் சொல்லிக்கிட்டு வந்தேன்றது உங்களுடைய கருத்துல நீங்க உறுதியா இருக்கீங்க. எடப்பாடி பழனிசாமி திமுக தான் எங்களுக்கு எதிரி அப்படின்னா பாஜகவை எதிரியா கூட அவர் கன்சிடர் பண்ணல சார். இங்க அவங்களுக்கு என்ன ஓட் பேங்க் இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் அவர் பேசியிருக்கலாம் இல்லையா? அப்படியெல்லாம் இல்லையா? பாஜக தான் இவர்களை இயக்குகிறது, பாஜகவில் தான் இவர்களுடைய எஜமானர்கள், பாஜக தான் இவருடைய பாஸ். அதுல எல்லாம் இவங்க யாரும் எப்பொழுதுமே மாற்று கருத்தை சொல்லல. அது நான் சொல்லல, இப்பவும் மாவட்ட செயலாளராக இருக்காரு முன்னாள் அமைச்சர், மிக முக்கிய அதிமுகவின் எடப்பாடியுடைய வலதுகரமா இருக்கிற ராஜேந்திர பாலாஜி சொல்றார். எங்களை மேல இருக்கிறவர் பார்த்திக்கிறார், எங்களுக்கு டாடி மோடி டாடின்னு சொல்றது அவங்கதான். அப்ப நீ எல்லா நிலைகளிலும் அப்புறம் மீண்டும் மோடி வேண்டும் மோடின்னு சொன்னது யாரு? எடப்பாடியுடைய வலதுகரமா இடதுகரமா இருந்தவங்க தான் 2024 தேர்தல் வரைக்கும் அந்த முழக்கத்தை இந்தியாவிலேயே பாஜக காரர்களே வைக்கல. அதிமுகவை சேர்ந்தவர்கள் தான் மோடியை அப்படி புகழ்ந்து பாராட்டி மோடியோட அரசுக்காக அரசை பாராட்டி எடப்பாடி உட்பட அனைவருமே அதுல வந்து பாஜகவே மீண்டும் ஆட்சிக்கு வரும்னு சொன்னாங்க. அப்ப நீங்க இப்ப பாஜகவை தனக்கு ஒரு பொருட்டே இல்லை எதிரியே இல்லைங்கிறதுனால கடந்து போறாருன்னு இப்ப நீங்க ஒரு சரவணையா நெறியாள கேட்கறீங்க. அது அப்படியே இல்லை. ஏன்னா நீங்க பாஜகவை எதிர்க்கிற ஒரு கோட்பாட்டு உறுதி எடப்பாடியிடம் இல்ல. ஒரு திராவிட பேரியக்கத்துக்கு தான் தலைவன் என்றோம் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் புரட்சித் தலைவரும் புரட்சித் தலைவர் அம்மாவும் கட்டி காத்து வந்த ஒரு திராவிட இருதுருவ அரசியல் திமுக அதிமுக. இது வந்து நமக்கு தந்தை பெரியாரை பேரறிஞர் அண்ணாவை அவருடைய அடிப்படை கோட்பாட்டில் இருந்து சில சமரசங்களோடு புரட்சித் தலைவரும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் பயணித்தார்கள். அடிப்படை கோரிக்கைகள் கொள்கைகள் தத்துவத்தில் சித்தாந்தத்தில் அவர்கள் முரண்படவில்லை. குறிப்பா நீங்க ஒரே நாடு ஒரே தேர்தலோ மாநில உரிமையோ தேசிய புதிய கல்விக் கொள்கையால் சமஸ்கிருத இந்தி திணிக்கிற பொழுது அவர்கள் அதை ஏற்கவோ நீட் அல்லது உதய் மின் திட்டம் மாதிரியான திட்டங்களையோ திராவிட முன்னேற்ற கழகமும் எதிர்க்கும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் எதிர்க்கும். அப்படி இருந்த அதிமுகவை இவர்கள் வந்த பிறகுதான் நீங்க முத்தலாக் சட்டத்தை, குடியுரிமை திருத்த சட்டத்தை, 3 வேளாண் சட்டத்தை, பாஜக ஒன்றிய மோடி அரசு என்னென்ன திட்டங்களை எல்லாம் நிச்சயமா சார் நம்ம நிறைய விஷயங்களை பட்டியல் போடலாம் அப்படின்னு. அப்ப அந்த அடிப்படையில் அவங்க பாஜகவுக்கு ஆதரவாக தான் இருந்திருக்கிறாங்கன்றது நீங்க வந்து சொல்றீங்க, இல்ல மாற்று கருத்து இல்ல. ஆனா என்னன்னா ஒரு அண்டர் கிரவுண்ட்ல ஒரு டீலிங் இருந்தது, ஒரு கள்ள கூட்டணி இருந்தது நீங்க சொல்றீங்க. ஆனா இது வரைக்கும் உறுதியா மறுத்தவர் இன்னைக்கு ஏன் அப்படி சொல்லல? அப்ப இடையில என்ன நடந்ததுன்ற ஒரு கேள்வி வைக்க வேண்டியது இருக்குல்ல ஐயா? அது கள்ள கூட்டணி எல்லாம் இல்லை. அவர்கள் வந்து இப்ப நீங்க டெல்லி பாஜக அல்லது தமிழ்நாட்டினுடைய பாஜக எடப்பாடியுடைய அதிமுகவை எப்பொழுது அவர்கள் அண்ணாமலை என்கின்ற ஒரு நபரை தவிர அந்த பாஜகவில் யாராவது ஒருவர் அதிமுகவை அவர்கள் வேறு ஒரு திராவிட கட்சிங்கிற பார்வையை அவங்க பார்க்கலையே. அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எடப்பாடியை அவர்கள் ஒரு இந்து மக்கள் கட்சியை போல ஒரு இந்து முன்னணி ராமகோபாலனுடைய அமைப்பை போலத்தான் பாக்குறாங்க. அவங்களுடைய துணை அமைப்பாக பரிவார அமைப்புடைய ஒரு அமைப்பாக பார்க்கறதுனால அது வந்து இப்ப கள்ள கூட்டணி எல்லாம் இல்ல. அவர்கள் நெருக்கமாக வெளிப்படையாகத்தான் நீங்க இன்னைக்கு கூட எங்க வேலுமணி முன்னாள் அமைச்சர் எடப்பாடியுடைய தளபதி வலதுகரம் நீங்க அந்த திருமணத்துல யாரு இந்த தலைமையத்தை நடத்துறா? பாஜக தான் நடத்து. அப்ப நீங்க ஒரு தேர்தல் உறவு இல்லைங்கிறாரு. அந்த குடும்பத்துல அந்த திருமணத்தை நடத்தி வச்சது யாரு? பாஜக காரர்கள் தான் நடத்தி வைக்கிறாங்க. நீங்க இதுல எங்க எடப்பாடி அந்த திருமண நிகழ்ச்சிக்கே போல வரவேற்பு நிகழ்ச்சிக்கு பார்த்தா அடுத்த கேள்வி அதை பத்தி தான் இருக்கிறது. அப்ப என்னன்னா இதுல எடப்பாடி பழனிசாமிக்கு உடன்பாடு இல்ல, மற்ற எல்லா அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் தலைவர்கள் எல்லாமே வந்து ஒண்ணு கூடி இருக்கிறாங்க, இவர் தள்ளப்படுறாராங்கிற ஒரு பார்வையையும் வைக்க வேண்டியது இருக்கிறது. நம்ம அடுத்த சுற்றுகள்ல பேசலாம். தனியார் சார், சேலம் தனிதரன், நீங்க எப்படி பார்க்கறீங்க? இது வரைக்கும் உறுதியா இல்ல அப்படின்னாரு, இப்ப இருக்குன்னு சொல்லல இல்லன்னு சொல்லல, 6 மாசம் கழிச்சு பேசிக்கலாங்கிறாரு. உங்களுடைய பார்வை சார்? எப்பயுமே அவர் வந்து உறுதியா இல்லைன்னு சொல்ல, ஒரு 2-3 வருஷம் கூட்டணிலேருந்து எப்போ விலகுனாங்களோ விலகுனப்ப இருந்தே வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் ஒரு தடவை கான்ட்ரவர்சி ஆனபோது மட்டும் ஒரே ஒரு தடவை தான் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி அழுத்தமாக சொல்லிட்டு போனாங்க. அவரு அதுவும் மற்ற தலைவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு தான் எடுத்திருக்காங்க, இருக்கு இல்லைங்கிறது தான். ஆனால் எல்லாருக்குமே ஓப்பனாக தெரிஞ்ச விஷயம்
எடப்பாடியை தவிர மற்றவங்க எல்லாருக்குமே வந்து இந்த பாஜக கூட்டணி இருக்கணும் அப்படின்னு வந்து அவங்க நினைக்கிறது தான். ஆனால் எடப்பாடியுமே வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவை கொள்கை ரீதியாக எந்த விஷயத்துலையுமே வந்து அவங்க வந்து குறை சொன்னதில்லை. உதாரணம் பார்த்தீங்கன்னா நீட் மசோதா வந்தது காரணமே வந்து பாஜக அதிமுக தான். அப்போ அதிமுகவோட பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதை எதிர்த்து வாக்களிச்சிருந்தா நீட் வந்திருக்காது. அதே மாதிரி தான் சிஏஏ, என்ஆர்சி, அதுக்கப்புறம் வந்து வேளாண் மசோதா சட்டம், எல்லா விஷயமே இப்பயே எடுத்து அப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். அப்போ ஆளுநர் அவர்கள் புரோஹித் இருந்தார்னு நினைக்கிறேன். அவர் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். சரி, சரிங்களா? எங்கே தென் தமிழ்நாடு போனார். எப்படி தமிழ்நாடு அரசோட ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எபிலிட்டிஸ்லாம் நல்லா இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு. அப்போ நம்பு முதலமைச்சர் அப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்தவர், அவர் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லி அதிமுகவுக்கு ஆட்சிக்கு ஆதரவாக குரல் கொடுத்தார். ஆளுநர் பண்ணுறது தப்புன்னு. ஆனால் இப்போ ஆளுநர் எவ்வளவோ அத்துமீறல் செஞ்சுட்டார். இந்த ஆளுநர் அவரோட 10 மடங்கு. சரிங்களா? ஒரு இந்த நாட்டோட ஜனநாயகத்தையே வந்து ஒரு சிரிக்கிற பட்சத்துக்கு கொண்டு வந்துட்டார். அப்படி இருக்க இந்த சமயத்தில் எடப்பாடியோ இல்லை அதிமுக தலைவர்களோ இல்லை அவங்க செய்தி தொடர்பாளர்களோ யாரோ ஒருத்தங்க ஆளுநரை வந்து கை காட்டினாங்களா? திமுக அரசியல் செய்கிறது அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு கூட நான் ஆங்கில வாதம் என்டிடியில் முடிச்சுட்டு தான் வரேன். டீலிமிட்டேஷன் எவ்வளோ பெரிய விஷயம், நம்ம உரிமை போகுது. அப்போ வந்து பாஜக ஒரு இதை வைக்கிறான், ஒரு நரேட்டிவ். என்ன நரேட்டிவ் வைக்கிறான்? டீலிமிட்டேஷனாக நடக்காதுங்க, இல்லை நடந்தாலும் பாப்புலேஷன் வச்சு பண்ண மாட்டோம். ஆனால் பாப்புலேஷன் படி தான் நடக்கணும். ஏன்னா ஆர்டிகல் 82 படி கான்ஸ்டியூன்சி வந்து பாப்புலேஷன் படி ரீட்ரா பண்ணணும். 25 வருஷம் ஃப்ரீஸ் கொடுத்தாங்க. அந்த ஃப்ரீஸ் 26ல லேப்ஸ் ஆகுது. ஸோ இது மற்றது மாதிரி நம்ம சட்டம் பண்ண தேவையில்லை. முடிஞ்சாவே அது அமல்படுத்தி ஆகணும். ஏன்னா அது தடுக்கிறது தான் சட்டம் தேவை. அது போல சொல்லி தான் நம்ம வலியுறுத்துறோம். அப்போ வந்து சொல்றாங்க, இல்ல பாஜக செய்து அப்படியே அதிமுக செய்து சொல்றாரு, இங்க சட்டம் ஒழுங்கு மோசமாயிருச்சு, இது மோசமாயிருச்சு, பொய் காரணம் எல்லாம் சொல்லிட்டு டீலிமிட்டேஷன்லாம் வந்து நடக்காது, இவங்க சும்மா டைவர்ட் பண்ணதுக்காக பேசுறாங்க. அதிமுக செய்து வந்து பேசுறாங்க. நாளைக்கு அனைத்து கட்சி அவங்க கலந்துக்க இருக்கிறாங்க. நம்ம அவங்க மேல போய் குற்றச்சாட்டு நீங்க வைக்கலாமா? நாளைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தில் என்ன சொல்றாங்க, அந்த இதுல என்ன நடக்குதுன்னு பாப்போம் தான் நாங்க போறோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. டீலிமிட்டேஷன் நாங்க போய் குரல் கொடுப்போம் அப்படிலாம் பேசல. சரி, ஸோ இதுல என்ன தெரியுதுன்னா, அதிமுக என்கின்ற கட்சி அவங்களுக்கு வந்து தமிழர்களோட விஷயமோ தமிழ் அக்கறையோ எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு வந்து பாஜகவோட சேர்ந்து எப்படியாச்சும் ஆட்சி அமைக்கணும். எதனால பாஜகவோட சேரலன்னா அவங்களுக்கு முதல்ல எல்லா ஊழல் நடந்திருக்கு. 17ல இருந்து 21 வரைக்கும். ஃபர்ஸ்ட் இடி பாயும். சரிங்களா? ரெண்டாவது அவங்களுக்கு வந்து ஃபண்டிங் நிறைய வரும். ஃபண்டிங் வச்சு என்ன பண்ணுவாங்க? ஊழல், பிரிட்ஜ் கட்டுறது, டேம் கட்டுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கட்டி அதில் ஊழல் பண்ணலாம். அதான நடந்தது. இப்போ 2018 21 வரைக்கும் 10,000 கோடி ஸ்மார்ட் சிட்டின்னு காசு வந்தது. ஆனால் அந்த ஸ்மார்ட் சிட்டியில் ஏதாச்சும் ஒரு திட்டம் ஒழுங்கா பண்ணாங்களா? சென்னையில சரி பண்ணாங்களா? ஒண்ணுமே பண்ணல. இல்ல, நம்ம நிறைய குற்றச்சாட்டு சொல்லலாம். நீங்க சொன்னீங்க எப்போதுமே அவங்க ஒன்னா தான் இருக்கிறாங்க. தனி அரசு அதுதான் சொன்னார். அப்ப அடிப்படையில் நமக்கு கேள்வி என்ன வருது அப்படின்னா, 2024 தேர்தலில் ஏன் பிரிஞ்சு நின்னாங்க? அப்ப ஒன்னாவே நின்றுக்கலாமே. இப்ப மட்டும் ஏன் 2026ல சேர துடிக்கிறாங்க? அப்ப 2 பேரை வைக்க வேண்டியது இருக்கே. அப்பயும் ஒன்னா நின்றுக்கலாமே. இல்ல அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா, சரி எப்படியும் நம்ம ஒன்னா நின்னா ஜெயிக்க மாட்டோங்கிறது உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சு. அப்ப 2026 மட்டும் ஒன்னா, 24ல வந்து எப்படியும் ஜெயிக்க மாட்டோம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. அப்ப வந்து எடப்பாடி போய் என்னன்னு சொல்லியிருக்கலாம், வந்து மக்கள் வந்து உங்களோட இருந்தா வந்து நமக்கு வர வேண்டிய ஓட்டுலாம் வருதில்லை, மைனாரிட்டி ஓட்டு வருதில்லை, அதே மாதிரி ஒரு சில பகுத்தறிவாளர்கள் ஓட்டு வரல, நிறைய ஓட்டு வருதுல, நாங்க பிரிச்சு அவங்களோட சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி காமிக்கிறோம் அப்படின்னு ஏமாந்து பார்ப்போம், மக்களை ஏமாத்தி பார்ப்போம் அப்படின்னு பண்ணி முயற்சி பண்ணி பார்த்தாங்க. ஆனா மக்கள், தமிழ்நாடு மக்கள் புத்திசாலி மக்கள் யாரும் ஏமாறல. மக்கள் எல்லாருமே வந்து எடப்பாடியோட இரட்டை வேடத்தை புரிஞ்சு கொண்டுட்டாங்க. அதனால வந்து என்னாச்சு, அதனால வந்து பிரிஞ்சு நின்னாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆமா, சேர்ந்து நின்று பார்க்கலாம். இல்ல பிரிஞ்சு கூட்டணி எப்பயுமே இன்டாக்ட் தான். கூட்டணிக்குள்ளே பேசிட்டாங்க. கூட்டணிக்குள்ள என்ன பேசிட்டாங்க, 24 நம்ம ஒரு வேளை தனிச்சு நின்னா நாம வந்து கொஞ்சம் அதிக சீட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்ப அதிமுக சொல்லியிருப்பாங்க, நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா 0 தான் வரும், தனிச்சு நின்னா எங்களுக்கு ஒரு 10 சீட்டாச்சும் வரும், நாங்க 24 தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு 10 MP தரோம், ஏன்னா மைனாரிட்டிஸ் தான் நாங்க நடக்குது டெல்லியில, அந்த 10 MP பிரயோஜனமா இருக்கும். ஆனா ஒன்னா தனிச்சு நின்னுமே ஒண்ணும் நடக்கல. இப்ப வந்து சரி நம்ம தனிச்சு நின்னுமே ஒண்ணுமே நடக்கல, நம்ம நிஜமாலுமே கூட்டணி தான் இருக்கும், கூட்டணியை மக்களுக்கு 2024 ஏமாத்தி இருக்காங்க. இப்ப ஒரிஜினலா வெளியில வர்றாங்க. பீகார் மாடல் தான் முயற்சி பண்றாங்க. எப்படி வந்து பிஜேபி வந்து ஜேடியோட சேர்ந்து கூட்டணியில வந்து ஆட்சியில் இருக்காங்களோ அந்த மாடல் தான் வந்து தமிழ்நாட்டில் முயற்சி பண்றாங்க. நிச்சயமா. சுபேர், நீங்க எப்படி பார்க்கறீங்க எடப்பாடி பழனிசாமியுடைய கருத்தும்? அதற்கு வந்து அண்ணாமலையும் ஒரு பதில் சொல்லியிருக்கிறார். அவசரம் எல்லாம் பட முடியாது, 2 நாள் ஆகட்டும் அப்படின்ற. நீங்க கள்ளக்கூட்டணின்னு சொல்லிட்டே இருக்கீங்க. சரி, கள்ளக்கூட்டணிலாம் கிடையாது, லிவிங் டுகெதர் கூட்டணி இது. அதாவது திருமண பந்தத்தில் இல்லாமல் குடும்பமா வாழ்றாங்க இல்லையா, அந்த மாதிரி 24 தேர்தலில் மட்டும் அவங்க நேரடியா களத்துல வராம அவங்க குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. சரி, அப்படிதான் பார்க்கணும். இப்போ அதிமுக பொறுத்த வரைக்கும் இப்போ ஏன் நீங்க முதல்ல கூட அண்ணன் தனியார் கேட்டீங்க, ஏன் இந்த திடீர் மாற்றம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. போன 2 நாளைக்கு முன்னாடி நடந்த எஸ்பி வேலுமணி நடந்த திருமணம் தான்.
அந்த திருமணத்தை பார்த்தீங்கன்னா அதில் வந்து முக்கிய நிர்வாகிகள், அதிமுக நிர்வாகிகள் யாருமே போல. சரி. சி.வி. சண்முகமாக இருக்கட்டும், ஜெயக்குமார் இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமி யாருமே போல. ஓகே. முழுக்க பாஜக நிர்வாகிகள் புடைசூழ திருமணம் நடந்து முடிந்திருக்கிறது. சரி. ஏற்கனவே இந்த சிவராத்திரியில் கூட தனியாக சந்திச்சு 10 நிமிஷம் பேசியிருக்கிறார். அப்படிங்கும் போது ஓபிஎஸ்க்கு ஏற்பட்ட நிலைமை, இல்லை வந்து நம்ம ஏக்நாத் ஷிண்டேக்கு ஏற்பட்ட நிலைமை நமக்கு ஏற்பட்டுருமோ அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்கு ஏற்பட்டிருக்கு. இல்லை நான் அந்த வண்டியில் ஏறிக்கிறேன், என்னை கழட்டி விட்டுறாதீங்கன்றதான் இன்னைக்கு அவருடைய பிரஸ் மீட்டினுடைய பயம். அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு மத்தவங்க எல்லாம் பயத்தை ஏற்படுத்திட்டாங்க. அவங்களுடைய ஸ்டாண்ட் வந்து பிஜேபியோட போகணும், பட் எடப்பாடி தயங்குறாருன்றீங்க. கண்டிப்பா தயங்கல. ஒரு சின்ன ஒரு டிமாண்ட் வச்சு பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பார்த்தாரு. ஓகே. பட் சம்பந்தியினுடைய வழக்குகள், அவருடைய வழக்குகள், சரி, ஒண்ணுமே இல்லைன்னா நீங்க வந்து ஓபிஎஸ் மாதிரி நீங்க வந்து சேலத்திலே தான் இருக்கணும், ஓகே, அப்படி அவங்க ஆல்ரெடி நாங்க ரெடி பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு பயத்தை காமிச்சோன்னா என்னைய விட்டு பிறகு நானும் அந்த வண்டியில் ஏறிக்கிறேன் அப்படின்றது தான் இன்னைக்கு ஏறி இருக்கிறாரு. இது வந்து ஆல்ரெடி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏன் நீங்க வந்து 2024 தேர்தலில் தனியா நின்னாங்க அப்படின்னு கேட்டீங்க. இது வந்து பீகார் ஃபார்முலா. இது பீகார் என்ன பண்ணாங்கன்னா நம்ம ராம்விலாஸ் பாஸ்வானுடைய பையன் சிராஜ் பாஸ்வான் என்ன பண்ணாங்கன்னா தனியா நிக்க வச்சாங்க. தனியா நிக்க வச்சு அந்த தலித் வாக்குகள் கிட்டத்தட்ட 4% ஓட்டை வாங்கி அந்த வாக்குகள் ஒன்றும் இல்லாமல் செதடிக்கப்பட்ட பிறகு திருப்பி நாடாளுமன்ற தேர்தலில் அவரை சேர்த்துக்கிட்டு நீங்க மத்திய அமைச்சராக்கி உட்கார வச்சிருக்காங்க. அப்ப தமிழ்நாட்டில் அந்த ஒரு நரேஷன் செட் பண்ணாங்க. அதாவது என்னென்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தேர்தலில் கூட பாஜக ஒரு மாநிலத்தில் கூட வளர்ச்சியோ திட்டங்களையோ சொல்லி அவங்க இது வரைக்கும் ஓட்டு கேட்டதாக சரித்திரமே கிடையாது. இப்போ தமிழ்நாடு எலெக்ஷனே அவங்க 26 நீங்க வந்து என்ன கேட்க போறாங்க, நாங்க 11 வருஷம் 12 வருஷம் ஆட்சியில் இருக்கிறோம், தமிழ்நாட்டில் இந்த ஸ்கீம் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம், இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம், இத்தனை கல்லூரியை கொண்டு வந்திருக்கிறோம், தமிழ்நாடு மக்கள் கேட்ட நீட்டுக்கு நாங்கள் விலக்கு கொடுத்துருக்கிறோம், இதெல்லாம் கேட்டு ஓட்டு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அந்த கட்சியை உடைக்கிறது, இந்த கட்சியை உடைக்கிறது, ஆளுங்க எதிர்கட்சியில வந்து உள்ள தூக்கி வைக்கிறது, அவங்க மேல வழக்கு போடுறது, ஸ்பிரிச்சுவலா மத ரீதியான பிரச்சனை, ஜாதி ரீதியான பிரச்சனையை ஒன்று பண்றது, அப்ப எதிராக போகக்கூடிய வாக்குகளை வந்து சிதறடிக்கிறது, இந்த வேலைகள்லாம் செய்வாங்க. நேரடியாக மக்களை சந்தித்து திட்டங்களை சொல்லி ஓட்டு கேட்டு ஓட்டு வாங்கி அவங்களுக்கு பழக்கமும் கிடையாது, செய்யவும் மாட்டாங்க. அந்த ஒரு வேலையை தான் தமிழ்நாட்டில் பண்றாங்க. ஓகே. இல்ல எனக்கு என்ன கேள்வினா, 2021 தேர்தலில் கூட்டணி வந்து ரிசல்ட்லாம் வந்த பிறகு கூட்டணி அதுக்கு பிறகுதான் உடையுது. உங்களால தான் நான் தோத்தோம், எங்களால தான் நீங்க தோத்தோங்கன்னு 2 பேருமே ஒருத்தவங்க விமர்சிச்சுக்கிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமியை தவழ்ந்து தான் நீங்க பதவி வாங்கினீங்க, ஜெயலலிதாவை ஏன் குற்றவாளி அப்படின்னு சொன்னாரு அண்ணாமலை. இவ்வளவு விமர்சனங்களை வச்சுட்டு 2 பேருமே தான் அந்தந்த கட்சிக்கு தலைமையா இருக்கிறாங்க. அது எப்படி ஒண்ணு சேருவாங்க நீங்க நினைக்கிறீங்க? இல்ல அதெல்லாம் அவங்களுக்கு அந்த அவ்வளவு நீங்க வந்து ரோசமான ஆள்லாம் நீங்க நினைக்க கூடாது. சரி, அவ்வளவு கோவப்பட்டுலாம் நீங்க வந்து என்ன நாளைக்கு காலம் ரைடு கிட்ட வந்துடாதான். ஓகே, அவ்வளவு நீங்க வந்து அவ்வளவு சின்சியராவெல்லாம் நீங்க அவங்களை திங்க் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த அளவுக்கு ஒருத்தும் கிடையாது அவங்க. சரி, இன்னைக்கு என்ன சொல்றாரு வந்து எங்களுக்கு வந்து திமுகவை தவிர யாருமே எங்களுக்கு எதிரி கிடையாதுங்கிறாரு. இன்னைக்கு அதிமுக இந்த நிலைமைக்கு ஆளானதுக்கு யார் காரணம்? இவர்களுடைய சுயநலத்துக்காக இந்த தலைவர்கள் இன்னைக்கு கட்சியை கொண்டு போய் அடமானம் வச்சுட்டு காலடியில் விழுந்து கிடக்குறாங்க. கோடிக்கணக்கான தொண்டர்கள், அவங்க பாஷையிலே சொன்னாலும் கோடிக்கணக்கான தொண்டர்கள் இன்னைக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்காங்க. அதிமுகவிலே 2 குரூப்பா இருக்கு. தொண்டர்கள், அதிமுக தொண்டர்கள் இந்த நேரத்துல சரியான ஒரு முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. நீங்க வந்து உங்க தொண்டர்கள் தலைவர்களுக்கு விளையாண்டுட்டு இருக்காங்க, உங்களை வச்சு அங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. தொண்டர்கள் இந்த நேரத்துல சரியான முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. தமிழ்நாட்டினுடைய மொழியை, உரிமையை, மாநில உரிமையை எல்லாத்தையும் காப்பாற்றுவதற்கு அதிமுக தொண்டர்கள் திமுகவின் பக்கம் வர்றதான் சரியான திராவிட இயக்க தொண்டர்களுடைய விசுவாசமா இருக்கும். ஏன்னா இந்த நேரத்தில் உங்களை அடமானம் தான் வைக்க போறாங்க. அவர்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அதிமுக தொண்டர்கள் தான் கொண்டு போய் அங்க அடமானம் வைக்க போறாங்க. அதிமுக தொண்டர்கள் தான் இப்ப ரொம்ப விழிப்புணர்வோட இருக்கணும். தமிழ்நாட்டை காப்பாற்றணும், நம்ம மொழியை காப்பாற்றணும், நம்ம பண்பாட்டை காப்பாற்றணும், நம்ம கலாச்சாரத்தை காப்பாற்றணும். தமிழ்நாடுங்கிற ஒரு மாநிலம் இந்த சுயமரியாதையோட இருக்கணும் அப்படின்னா நீங்க வலுவான ஒரு கூட்டணிக்கு அதிமுக தொண்டர்கள் வரணும். நிச்சயமா. இல்ல, ஒரு பக்கம் அதிமுக வலுவாதான் இருக்கு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, இன்னொரு பக்கம் அண்ணாமலை பாஜக வளர்ந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறாரு. இவர் இப்படி ஒரு கருத்தை சொன்ன உடனே அதெல்லாம் அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம், அமித்ஷா வந்ததுக்கு பிறகுதான்றாரு. ஒருவேளை அண்ணாமலைக்கு விருப்பம் இல்லையோ அதிமுக வர்றது, நம்ம அப்படி ஒரு பார்வை வைக்க வேண்டியது இருக்கு. இல்ல அப்படிலாம் பார்வை இல்லை, அது சும்மா பத்திரிகையாளர் சந்திப்புல போற போக்குல சொல்லிட்டு போற விஷயம். ஓகே, தனியா நாங்க வளர்ந்துட்டோம்னா ஏன் நீங்க 2024 தேர்தலில் நீங்க எப்பவுமே ஜெயிச்சுக்கிட்டு கன்னியாகுமரி தோத்தீங்க? ஓகே, எப்பவுமே நீங்க தனியாக 2019 ஜெயிச்சீங்க, 2014 ஜெயிச்சீங்க இல்லையா கன்னியாகுமரியில. வளர்ந்துட்டீங்கன்னா தனியா ஜெயிக்க வேண்டியது உங்க தொகுதி தானே, அது உங்களுக்கு செல்வாக்குள்ள தொகுதி தானே, ஏன் தோத்தீங்க? சரி, அப்ப அதெல்லாம் வந்து அடுத்த தேர்தலில் வர்றதுக்கு தெரியும். அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டால் இன்னொரு பிளவு அதிமுகவில் ஏற்படும். அதிமுகக்குள்ளேயே பாஜக ஆதரவு அணி, பாஜக எதிர்ப்பு அணின்னு ஒண்ணு இருக்கு. சரி, இப்ப அதிமுக பாஜக கூட்டணி வைத்தாலும் ஒரு பிளவு ஏற்படும், கூட்டணி வைக்காட்டியும் ஒரு பிளவு ஏற்படும். அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான நிலைமையில தான் இருக்கு. வேற வழியே இல்லாம எடப்பாடி பழனிசாமி நானும் அந்த
போற ட்ரெயின்ல ஏறிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏறி அப்ப நீங்க சொல்ற அடிப்படையில அவங்களை ஏத்துக்கவும் முடியாம புறக்கணிக்கவும் முடியாதங்கிற சூழல்ல அவங்க தள்ளப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது பார்வை வைக்க வேண்டியது. திருமணம் பண்ணியாச்சு, டைவர்ஸ் பண்ண முடியல, வாழவும் முடியல. சரி, பேசுவோம். அசினா மேடம், நீங்க எப்படி பார்க்குறீங்க? எடப்பாடி பழனிசாமி மழுப்பலாக பதில் சொல்லி இருக்கிறார் அப்படின்னு நான் சொல்றேன். விருந்தினர்கள் இல்ல இல்ல ஏற்கனவே இருக்கிறாங்க, சும்மா பேசியிருக்கிறார் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய கருத்து? வந்து பேசியிருக்கிறது வந்து முதல்ல எல்லாம் வந்து கழுவுரம் இல்ல நழுவுரம் இல்ல மாதிரி பேசிட்டு இருந்தாரு. இப்ப அதெல்லாம் அவருக்கு ஒண்ணுமே தெளிவாயிட்டாரு. இப்படிதான் அப்படிங்கிறத வந்து ஸ்லோவா வந்து மக்கள் மத்தியில வந்து அவர் போர்ட்ரே பண்றாரு. இப்படிதான் ஆக போறோம். இது வரைக்கும் இருந்த கள்ள கூட்டணி இப்ப வந்து தெல்ல தெளிவான ஒரு கூட்டணியாக ஆக போகுது. ஜெயலலிதா என்கிற ஆளுமை அதிமுகவில் இருந்தவரை அவர்கள் வந்து பெரிய அளவில் பாஜகவை வந்து விரும்பி இருக்கிறீர்கள். இப்போ ஆல்ரெடி ஏடிஎம்கே வந்து ஸ்பிளிட் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி தான். கட்சிக்குள்ள வந்து நிறைய பிளவுகள் இருக்கு, நிறைய குழப்பங்கள் இருக்கு. அந்த குழப்பத்துக்கு எல்லாம் உச்சாணி கொம்பு போல் இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் பேசியது நிரூபணமாகிறது. கண்டிப்பாக இவர்கள் அதிமுகவும் பாஜகவும் ஒரு கூட்டணி அமைக்க போகிறார்கள். பிரேமலதா அவர்கள் ராஜ்யசபா பாஜக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாரு. எல்லாமே வந்து அவங்க பண்ண ஆரம்பிக்கிறார்கள். என்ன மாதிரியான சூழ்நிலை, என்ன மாதிரியான இக்கட்டான சூழ்நிலைகள் வந்து எடப்பாடி அவர்களுக்கு என்னுடைய எதிரி வெறும் திமுக அப்படின்ட்டு தான் சொல்றாரு. அப்ப கொள்கை ரீதியா அவர் பாஜகவின் சிறுபான்மையினருக்கு எதிரான அந்த கொள்கையில் அவர் உடன்படுகிறாரா, கொள்கை ரீதியாக பட்டியலினத்தவர்களுக்கு எதிரான கொள்கையில் அவருக்கு ஈடுபாடு உண்டா, கொள்கை ரீதியாக தமிழகத்தை பாஜக வஞ்சிக்க கூடிய நிகழ்வுகளுக்கு அவர் துணை போகிறாரா, இல்லை கொள்கை ரீதியாக தமிழ் வேண்டாம் ஹிந்தி இம்போசிஷனுக்கு வந்து அவர் உறுதுணையாக இருக்கிறாரா அப்படிங்கறது வந்து அவர் இன்னைக்கு தெல்ல தெளிவா ஆமா எங்களுடைய கொள்கை பாஜகவின் கொள்கையோட ஒத்து போகிறது, தமிழ்நாடு தமிழ் மக்கள் அப்படின்னா எங்களுக்கு பெரிய கொள்கை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வாரிசு அரசியலை பத்தி இவர் பேசுவது வந்து உச்சக்கட்ட நகைச்சுவையான விஷயம். என்னவோ அஇஅதிமுகல மட்டும் வாரிசு அரசியல் இல்லாத மாதிரி பேசுறார், பாஜகல வாரிசு அரசியல் இல்லாத மாதிரி பேசுறார், திமுகவில் மட்டும்தான் வாரிசு அரசியல் இருப்பது போல் பேசுகிறார், காங்கிரஸ் வாரிசு அரசியல் இருக்கிறது, பாஜகவிலும் வாரிசு, அஇஅதிமுகவிலும் இருக்கிறது, திமுகவிலும் இருக்கிறது. வாரிசு அரசியல் அப்படிங்கிறது கிரைம் கிடையாது, நாட் அ கிரைம். ஜனநாயக நாட்டுல நம்மளோட அரசியல் சாசனம் வாரிசு அரசியலே பண்ணக்கூடாது அப்படின்னா எங்கன்னா சொல்லியிருக்கா அப்படின்னா இல்ல. இந்த பொது தளத்துல என்ன வாரிசுகளுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும், தொண்டர்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் அப்படின்றது மாண்புமிகு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இளைஞர் பிரிவுல இருந்து நிச்சயமா ஜனநாயகத்துல அனுமதிக்கப்பட்ட ஒண்ணுதான் அந்த மக்கள் முடிவு பண்ணட்டும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இதுல ஒரு பேசுவது வந்து தெளிவாக இருக்கிறது. இந்த சைடு வந்து அண்ணாமலை அவர்கள் கவுண்டர் கொடுக்கிறார், அமித்ஷா அவர்கள் கூடிய விரைவில் வருவார், வந்த உடனே எல்லாத்துக்கும் வந்து ஒரு தெளிவு பிறக்கும் அப்படின்னு சொல்லும் போதே இது வந்து இந்த சைட் பிரசாந்த் கிஷோர் வந்து விஜய் வந்து தனித்து போட்டியிடுவார் அப்படின்னு அவர் சொல்றாரு. முதல்ல பிரசாந்த் கிஷோர் அவரோட சொந்த எலெக்ஷனே பீகார்ல அவரால் ஜெயிக்க முடியல. சோ இவர்கள் வந்து ஒரு பிரித்தாளும் விஜய வச்சு ஓட்டுகளை ஸ்பிளிட் பண்ணி விட்டு இந்த சைடு அஇஅதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து கொண்டு நன்றாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியில் ஒரு பாஜக அப்படிங்கிறவங்கள கொண்டு வந்து தமிழ்நாட்டை சேர்த்ததுக்கே பெரிய காரணம் வந்து அஇஅதிமுக தான். இன்னைக்கு வந்து அவங்களுக்கு பாஜகவுக்கு ஒரு 4 எம்எல்ஏக்கள் ஸ்கோர் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு. இங்கு வந்து மத பிரச்சனைகள்லாம் நடக்குது, இங்க வந்து இந்த மாதிரியான இம்போசிஷன் பிரச்சனைகள் எல்லாம் நடக்குது அப்படின்னா இதற்கெல்லாம் முக்கிய காரணம் அஇஅதிமுக மட்டும்தான். தமிழ்னு பேசுறாங்க. மோடி அவர்கள் உலகம் முழுக்க போயிட்டு தமிழ் திருக்குறள் தமிழ்நாடுன்னு பேசுறாரு. நிர்மலா சீதாராமன் நான் தமிழ்நாட்டை சார்ந்தவர் என்கிறார், மதுரையில் பிறந்திருக்கிறார், விழுப்புரத்தில் பள்ளி பருவத்தில் படித்திருக்கிறார்,
காலேஜ் வந்து திருச்சிராப்பள்ளியில் முடிக்கிறார். பட்ஜெட்ல வந்து தமிழ்நாடுன்ற ஒரு வார்த்தையை கூட அவர் குறிப்பிடுவது கிடையாது. மாறா அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் உங்களுடைய தமிழ்நாட்டை சார்ந்தவர் கூட ஃபியூச்சர்ல ஒரு பிரதமர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னுட்டு போன தேர்தல்ல நமக்கு சொன்னது வந்து நமக்கு ஞாபகம் இருக்கு. சோ ஆகவே வேறு நிறைய மாநிலங்களில் நடந்திருப்பது போல இந்த மாதிரி வீக்கான ஒரு ஆளுமை இருக்கக்கூடிய கட்சியை எப்பவுமே பாஜக பிளாக்மெயில் பண்ணி தன்னோட வசத்தில் எடுத்துக்கொள்ளும். அதற்கு அடிபணிந்து நிச்சயமா இப்ப நீங்க சொல்றதை நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். மற்ற மாநிலங்கள்ல கட்சிகளை உடைப்பது இல்ல வளைப்பது அப்படிங்கிறது அங்க ஆட்சி வரதுக்கான முயற்சியா இருக்கும். தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் ஏதாவது சட்டமன்றத்துல ஒருத்தவங்க 2 பேர் உட்கார்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு அதிமுகவை வளைக்க நினைக்கிறாங்க, இழுக்க நினைக்கிறாங்க, கட்டுப்பாட்டிலே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். தனியரசு சார், அதாவது சுபேர் வந்து ஒரு பார்வையை வைக்கிறார். ஒன்று வேலுமணி அவர்கள் அந்த சிவராத்திரியில் அன்னைக்கு அமித்ஷா அவர்களை சந்தித்து பேசினது, அப்புறம் அவருடைய வீட்டு திருமணங்கிறது தான். நம்மளையும் ஒரு ஓபிஎஸ் ஆக்கிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம் அவருக்குள்ள இருக்கலான்னு அந்த பார்வையும் நம்ம வைக்க வேண்டியது இருக்கா? அதனாலதான் அவர் வந்து தொடர்ந்து இப்ப ஓபிஎஸ்ஐ அண்ணா விமர்சிப்பதை போல எடப்பாடி, அல்லது சின்னம்மா டிடிவியை விமர்சிப்பதை போல எடப்பாடி, திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிப்பதை போல பாஜகவை அவர் எப்பொழுதும் விமர்சிக்க மாட்டார். விமர்சித்திருந்தால் நீங்க சொன்ன மாதிரியே அவர் ஓபிஎஸ் உடைய நிலையால அதை விட கூட இன்னும் கூடுதலான கடுமையான நெருக்கடிக்கு கூட ஆளாக்கி இருப்பாங்க. அந்த நிலைமைக்கு அவர் ஆளாக்குறதுக்கு பாஜக எப்பவும் தயாரா தான் இருப்பாங்க. ஆனா பாஜக டெல்லி தலைமை அல்லது இந்த தங்கமணி, வேலுமணி, எடப்பாடி இவர்களை எப்பொழுதும் அவர்கள் பெரிய அளவுல அவர் விமர்சிக்க மாட்டார்கள். இவர்கள் மீது நடவடிக்கையை எடுக்க மாட்டார்கள். இவர்களும் பாஜக குறித்து, அமித்ஷா, மோடி குறித்து, ஒன்றிய அரசின் திட்டங்கள் குறித்து எந்த கருத்தையும் பதிவு செய்ய மாட்டார்கள். முடிந்தால் உதவி செய்வார்கள், இல்லாட்டினா அமைதியா இருந்திருப்பாங்க. அப்ப அது நான் சொன்ன மாதிரி அது ஒரு பரிவார அமைப்பின் ஒரு அமைப்பாக இருந்து அவர்களுக்குள்ள உறவை நிகழ்த்தி கொண்டு அரசியலில் இணைந்து பற்றி நின்று பயணிக்கிறார். ஆகவே RSS பிஜேபியினுடைய கருத்தை விட அதிமுகவின் தொண்டர்களுக்கு மத்தியிலும் நிர்வாகிகளுக்கு மத்தியிலும் தலைமை நிர்வாகிகளுக்கு மத்தியில் வரை அந்த பாஜகவினுடைய இந்துத்துவ கருத்துக்களை மிக வலிமையாக பாய்ச்சி இந்த ஒரு 6 ஆண்டுகளில் அவர்கள் களத்துல தயார்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அதற்கு மாறாக ஓரிருவர் சிந்தித்தால் கூட அந்த சிந்தனையை சிந்திப்பவர்களை தனிமைப்படுத்தி பலகீனப்படுத்தி அப்புறப்படுத்திடுவாங்க. அதான் ஹசீனாமாவோட சொன்னாங்க, ஒரு பலகீனமான தலைமை எடப்பாடி இருக்கிறதுனால அதை ஒரு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு பாஜக ஊடுருவுகிறது. அவர்கள் பலகீனமாக இல்லாவிட்டாலும் பலமாக இருந்தாலும் இவர்கள் அச்சுறுத்தி கடுமையான நடவடிக்கைகளை ஏவி பலகீனப்படுத்துவார்கள். அப்படித்தான் இந்தியா முழுக்க இவர்கள் பல்வேறு மாநில கட்சிகளை பலகீனப்படுத்தி, சிவசேனாவை விட இது ஒரு வலிமையான கட்சியை நீங்க மராட்டியத்துல பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட சிவசேனாவே இன்னைக்கு இல்லைன்னு ஏக்நாத் ஷிண்டே, உத்தவ் தாக்கரேன்னு 2 அணியா பிளந்து இன்னொரு 5 ஆண்டுகள்ல நீங்க இந்த 2 அமைப்புகளுமே இல்லாம போயிடும். அப்படித்தான் நீங்க அங்க இருக்கிற காங்கிரஸ், அப்புறம் தேசியவாத காங்கிரஸ், அப்புறம் அதுலயே நீங்க சரத்பவார், அஜித் பவார்னு 2ஆ பிளந்து அங்க அப்படி ஒரு காங்கிரஸ 3-4 அணியா பிரித்து அவ்வளவு பெரிய சரத்பவார்ங்கிற ஒரு மிக மூத்த தலைவரையே இன்னைக்கு பலகீனப்படுத்தி அப்புறப்படுத்திட்டாங்க. அப்படித்தான் நீங்க எல்லா இடங்களிலுமே இது படிப்படியாக பாஜக திட்டமிட்டு அச்சுறுத்தி அடக்கி பிரித்து இந்த வேலையை அவர்கள் கச்சிதமாக செய்து முடித்து விடுவார்கள். அப்ப தனியரசு பேசுறத பார்த்தா அதிமுக 2ஆ உடைஞ்சிருமோ? ஏற்கனவே 3-4 துண்டுகளாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு 4 துண்டுகளாக இதை வந்து ஒரு பராமரித்து பாதுகாத்து பிரித்ததே பாஜக தான். அப்படித்தான் நீங்க சின்னமா, டிடிவி, ஓபிஎஸ், இப்ப எடப்பாடி இவர்கள் எல்லாம் 4 முனைகளில் பிரிந்திருப்பதுதான் பாஜகவுக்கு வலிமை. இவர்கள் யாரும் ஒன்றுபட்டு விடக்கூடாது என்பதையும் பாஜகவை அதை கவனமாக இருந்து பராமரிக்கிறார். ஆகவே இப்ப எடப்பாடி பலகீனமா, நீங்க சொல்றது பிரிச்சு வச்சுட்டு இவங்க சேர்ந்துடக்கூடாதுன்னு கவனமா இருக்காங்கன்னு சொல்றீங்க. வரக்கூடிய செய்திகள் எல்லாமே டிடிவியா இருக்கட்டும், ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும், சசிகலாவா இருக்கட்டும், நீங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாதான் அமித்ஷா வற்புறுத்துறார் அப்படின்னு செய்தி வருது. அப்ப அது எது உண்மை? அவங்க ஒண்ணு சேரணும்னு சொல்றதையா, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு என்டிஏவுக்கு நீங்க எல்லாம் வரணும். அவங்க வந்து இப்ப நீங்க டிடிவிக்கு, அமமுகவுக்கு எத்தனை தொகுதின்னு தருவாங்க, ஓபிஎஸ்க்கு எவ்வளவு தொகுதின்னு தருவாங்க, மற்றவங்களுக்கு எல்லாம் எவ்வளவுன்னு தந்து இந்த 4 அணிகளுக்கு தனித்தனியா தொகுதிகளை தந்துதான் இவர்கள் பராமரிப்பாங்க. அதிமுக ஒன்றுபட்ட ஒரு கட்சியாக அது வலிமை பெறுவதற்கு, திரட்சி அடைவதற்கு, அது ஒற்றை தலைமையை, ஒரு வலிமையான ஒரு சித்தாந்த தலைமையை, திராவிட கருத்தியல் உள்வாங்கிய தலைமையை, மாநில உரிமை, தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணாவின் கொள்கைகளை உள்வாங்கி கொண்டு
அது சமூக நீதி, சமத்துவம், தனி மனித உரிமை, இதுகளிலெல்லாம் இவர்கள் இந்தி எதிர்ப்பு, சமஸ்கிருத எதிர்ப்பு, தமிழ் வாழ்க, மொழி வாழ்க, இனம் வாழ்க, ஈழம் வாழ்க, மீனவர் நலன் வாழ்க, இதெல்லாம் நீங்க இந்து மதசார்பற்ற அரசியல் சாசனத்தில் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த உரிமை பாதுகாக்கப்படணும். ஜனநாயகம், சுதந்திரம், மக்களாட்சி பண்புகளுக்கு ஏற்பட்டிருக்கிற அச்சுறுத்தல் பாஜகவால, ஒன்றிய அரசால, இவைகளிலிருந்து நம்மை மீட்டுக் கொள்ளணும். ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே ரேஷன் அட்டை, ஒரே மொழி, ஒரே மதம், ஒற்றை ஆட்சி. அவர் பல கட்சி ஆட்சி முறையிலே இவர்கள் ஏற்கல. ஒற்றை ஆட்சினா நீங்க மாநில கூட்டாட்சி தத்துவத்தை தகர்ப்பு. நிச்சயமா நீங்க வைக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பார்வை. அதிமுகவை பல சிறு சிறு துண்டுகளாக உடைக்கணும், அந்த சிறு சிறு துண்டுகள் எல்லாம் பாஜகவோட இருக்கணும், ஆனால் சேர்ந்துடக்கூடாதுங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க அப்படிங்கிற அரசியல் பரவை வைக்கிறீங்க. நம்ம பேசுவோம் சார், சுற்றுகளில் பேசலாம். சேலம் சொல்லுங்க, சொல்லி முடிச்சுக்கண்ணே, சொல்லி முடிச்சிங்க. நான் சொன்ன இந்த எல்லா முனைகளையும் பாருங்களேன். இப்ப டிடிவியாவும் மோடி வாழ்க, பாஜக வாழ்க, அமித்ஷா வாழ்கன்னு சொல்றாரு. அண்ணன் ஓபிஎஸும் மோடி வாழ்க, அமித்ஷா வாழ்க, பாஜக வாழ்கன்னு சொல்றாரு. தங்கமணி, வேலுமணி, எடப்பாடியும் மோடி வாழ்க, அமித்ஷா வாழ்கன்னு சொல்றாங்க. சினிமா கூட அதுல பெரிய அளவு விமர்சிக்கல. அப்ப நீங்க எல்லாருமே அவங்க எத்தனை துண்டுகளாக பிரித்தாலும் இவர்கள் எல்லோருமே பாஜகவை ஆதரித்து அதை எதிர்ப்பதற்கு யாரிடமும் வலிமை இல்லாததுனாலதான் பாஜக அதைத்தான் விரும்புகிறது. ஆகவே பாஜக பிரித்து விட்டால் இவர்கள் பலகீனம் அடைந்து விடுவார்கள். பலகீனமானவர்கள் நம்ம எதிர்க்க முடியாது. ஒன்றுபட்டு இந்தியா கூட்டணி, ஒன்றுபட்டு திராவிட முன்னேற்ற கழகம் இவ்வளவு வலிமையாக இருந்து 8 கோடி தமிழ் மக்கள், 6 கோடி வாக்காளர்கள் வாக்களித்து சட்டமன்றத்தில் தனி பெரும்பான்மை, நாடாளுமன்றத்தில் முழுமையாக வெற்றி பெற்று உள்ளாட்சியில் வலிமையாக இருந்து ஒரு தத்துவத்தில், கோட்பாட்டில் உறுதியாக இருக்கிற இவ்வளவு பெரிய கூட்டணியவே அது சிதைப்பதற்கு நாளெல்லாம் அவதூறுகளை அண்ணாமலை பரப்புகிறார், ராஜா பரப்புகிறார். பல்வேறு முனைகளில் இருந்து அவதூறுகளை பரப்பி எப்படியாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த வலிமையான மக்கள் பேராதரவோடு நடைபெற்று வந்த அரசை சிதைக்குவதற்கு பல முயற்சிகளை எடுக்கிறாங்க. அதுல இது ஒண்ணுதான் அப்படிங்கறத முயற்சிகளையும் தகர்த்து தடுத்தவர்களா நம்முடைய முதல்வர். அதை எப்படியாவது பலகீனப்படுத்துவதற்கு எடப்பாடியை கருவியா பயன்படுத்துறாங்க. கண்டிப்பா நம்ம பேசுவோம் சிறந்த. அதாவது அந்த வாக்குகள் எல்லாம் சிந்தாம சிதறாம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து திமுகவை எதிர்க்கிறதா எங்களுடைய குறி அப்படிங்கிறதா அப்படின்னு அவர் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. 2026 போட்டி ரொம்ப கடினமா இருக்குமோ, பலமா இருக்குமோ? எடப்பாடி என்பவர் எப்போ அந்த அதிமுக கட்சியில் ஒருங்கிணைப்பாளர் இல்லை பொதுச் செயலாளர் இப்போ ஆனாரோ அப்போ தான் அந்த கட்சி ஒரு தேர்தல் கூட ஜெயிக்கல. சரி, 2019 இருக்கட்டும், 20 இருக்கட்டும் பை எலெக்ஷன், 21, 22 உள்ளாட்சி தேர்தல், 24 அதிமுகவோட ஓட்டு வங்கி இவ்வளோ கீழே அந்த கட்சி ஆரம்பிச்ச வரலாறுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் போனது. அவங்க கணக்கு சொல்றாரு. 2024 தேர்தலில் 2019 விட நாங்கள் 1% அதிகம் வாங்கியிருக்கிறோன்றார். அவர் கணக்கு உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ஆமாம் சார், இப்போ மேக்ஸில் நீங்கள் 100க்கு 10 வாங்குறீங்க, 11 மார்க் வாங்கிட்டா என்னப்பா மேக்ஸ் திருப்பி ஃபெயில் ஆகிட்டேன்னா, இப்போ முன்னாடி போன தடவை 10 மார்க் வாங்கினா இப்போ 11 மார்க் வாங்கியிருக்கேன். அதுதான் போன தடவை 20%, இப்போ 20% என்ன எல்லாம் ஒன்று தான். போன தடவை நடந்தது 100க்குன்னா இப்போ 200க்கு நடந்ததுங்க அப்படின்னு அந்த கணக்கு சொல்ல வேண்டியது இருக்கு. போன தடவை எத்தனை தடவை போட்டிட்டாங்க, இது எத்தனை தடவை போட்டிட்டாங்கன்ற கணக்கு இருக்குல்ல, அது ஒரு பக்கம் இருக்கு. ஆனா இப்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அதிமுக அப்படிங்கிற கட்சிக்கு கொள்கை என்ன? இப்ப திமுக இருக்கு, நமக்கு ஒரு கொள்கை இருக்கு. திமுக கொள்கை என்ன? சமூக நீதி, பெண்கள் முன்னேற்றம், அனைவருக்கும் திராவிட மாடல் அனைவருக்கும் வளர்ச்சி அப்படின்னு மாநில சுயாட்சி, அந்த மாதிரி எண்ணற்ற ஒரு கொள்கை இருக்கு. நம்மளோட கொள்கை எடுத்து பார்த்துட்டோம்னா அது வந்து பாஜகவோட சித்தாந்தத்துக்கு நேர் எதிரான கொள்கை. பாஜகவுக்கும் ஒரு கொள்கை இருக்கு, என்ன? ஒரே நாடு, சரிங்களா, ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம், ஒரே பண்பாடு. இந்த நாடு வந்து எல்லாமே ஒரே மொழி பேசணும், எல்லாம் ஒரே சாப்பாடு சாப்பிடணும், எல்லாருக்கும் ஒரே பழக்கம் வழக்கம் இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த நாட்டை அப்படியே கார்பரேட் கொடுத்துடணும். சரிங்களா, இதான் வந்து பாஜகவோட சித்தாந்தம். அது வந்து ஹிந்துசம்னாலும் அந்த ஹிந்துஸ்லேயே அந்த ஒரு 0.5% வழிபடுறாங்க பாருங்க, அதுதான் அந்த ஹிந்துசம். அதனால தான் நான் சொல்றேன், ஹிந்துக்களுக்கே எதிரான கட்சி அப்படின்னு பார்த்தா பாஜக தான். ஏன்னா ஹிந்து மதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வழிபாடுற முறையே வந்து ஒரு 100 to 200 வித்தியாசமான முறைகள் இருக்கு, பழக்க வழக்கங்கள் இருக்கு. ஆனால் அவங்க வந்து ஒரே ஒரு விஷயம் திணிக்கிறாங்க. ஸோ ஆனால் இதான் கொள்கை, சரிங்களா? அவங்களுக்கு ஒரு கொள்கை, திமுக கொள்கை. அவங்க எதிர்க்கிறோம் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக. இப்போ டீலிமிட்டேஷன் குரல் கொடுத்துருக்கோம், மாநில சுயாட்சிக்காக. மொழிக்கு குரல் கொடுக்குறோம், எண்ணிப்பு எதிர்த்து மாநிலங்களுக்காக. ஸோ இது வந்து நமக்காக மட்டும் பண்ணல, இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களுக்காகவும். நிச்சயம், சரிங்களா? ஆனால் அதிமுக கட்சிக்கு கொள்கை கிடையாது. அதுவும் எடப்பாடி இருந்ததுக்கு சுத்தமாக கிடையாது. அதனால தான் முதலமைச்சர் தெளிவாக சொன்னார், கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன், அதான் அவங்க கொள்கை. டெண்டரை போடணும், டெண்டர்லேருந்து காசு அடிக்கணும். நான் ஒன்று சொல்கிறேன், 2027 to 21 வரைக்கும் எடப்பாடி ஆட்சியில் அந்த உள்நாட்டு உற்பத்தி இருக்குல்ல, ஜிடிபி, அதில் 1% தான் நமக்கு வருமானம். ஒரு கம்பெனிக்கு டேர்ன் ஓவர் இருக்குன்னா அந்த டேர்ன் ஓவரில் 1% தான் ப்ராஃபிட். அந்த டேர்ன் ஓவரில்
இருந்து நான் மாநிலத்து இந்த ஜிடிபிலேருந்து மாநிலத்துக்கு வர வேண்டிய வருமானம் இருக்குது பாருங்க, அது 11% 9% ஆயிடுச்சு. 2% குறைஞ்சிச்சு. நீங்கள் 2% கம்மி தான் நினைப்பீங்க. ஆனால் தமிழ்நாட்டோட ஜிடிபி எடுத்துக்கிட்டிங்கன்னா 24 லட்சம் கோடி. 24 லட்சம் கோடியில் 2%னா 48,000 கோடி. வருஷம் 48,000 கோடி வச்சு பாருங்க. அதுவே குறைஞ்சிச்சு. அது இப்போ நம்ம ஆட்சி வந்ததுக்கப்புறம் தான் அந்த ஓட்டைகளை எல்லாம் அடைச்சி நாம் வந்து சரி பண்ணி நமக்கு வந்து வருமானம் சேர்த்தி வருது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம பட்ஜெட் குவார்டர்லி ரிப்போர்ட் வரும்போது ஸ்டேட்ஸ் நான் டேக்ஸ் ரெவன்யூன்னு இருக்கும், மாநிலத்தோட வரி இல்லாத வருமானம். அது வந்து பார்த்தீங்கன்னா 40%, 30%, 50% அதிகரிச்சுட்டே இருக்கும். எதனால அந்த ஓட்டைகள்லாம் நம்ம அடைச்சிருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து அதிமுக காலகட்டத்தில் ஊழல் நடந்தது. இடி வந்து எல்லா எதிர்கட்சி தலைவர்கள் மேலேயும் விடுறாங்க. ஏன் அதிமுக மேல விடல? எஸ்பி வேலுமணி பத்தி சிஏஜி ஒன்றிய அரசு கீழே தானே இருக்கு. சிஏஜி ஒரு விஷயம் சொன்னாங்க. தெரியுமா சொன்னாங்க? அதிமுகவுடைய வலதுகரமாக இருக்கக்கூடிய நண்பர்கள் மேலாம் வருமான வரித்துறை சோதனை நடந்தது. என்ன நடந்தது? யாரும் கைது செஞ்சு உள்ளார வைக்கலையே. இப்ப நான் சொல்றேன், மிரட்டுறதுக்குன்றீங்களோ? சும்மா இப்ப ஏதாச்சும் ஒரு உள்ளார ஏதோ டீலிங் இருந்திருக்கும், சீட் பேசிட்டு இருந்திருப்பாங்க. அதிமுக 100 நாங்க 50க்கு மேல தர மாட்டோம்னு இருப்பாங்க, 100 வேணும்னு இருப்பாங்க. அதுக்காக சும்மா பண்றது. ஆனா இல்ல கண் தடைப்பாவும் இருக்கலாம். ஆனா இங்க கேளுங்க, இப்ப எஸ்பி வேலுமணி அவர்கள் மேல ஒரு பயங்கர குற்றச்சாட்டு வச்சாங்க. அது நம்ம ஊடகமே பெருசா மற்ற ஊடகங்களும் எடுக்கல, கலைஞர் டிவியில் மட்டும் தான் எடுத்தோம். என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஸ்மார்ட் சிட்டியில 10,000 கோடி டெண்டர் விட்டுருக்காங்க. அதுல எல்லா டெண்டருமே 2 கம்பெனி தான் போட்டிருக்காங்க. 90% டெண்டர் ஒரே 2 கம்பெனி தான் போட்டிருக்காங்க. அந்த 2 கம்பெனியும் ஒரே பேரு, எடுத்ததுமே ஒரே கம்பெனி. இப்ப கம்பெனி ஏ இருக்கு, பி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஏபி தான் எல்லா டெண்டருக்கும் போட்டிருக்காங்க. ஜெயிச்சது ஏ. ஆனா இந்த 2 கம்பெனியும் டெண்டர் சப்மிட் பண்ணிருக்காங்கல்ல, ஒரே கம்ப்யூட்டர் ஒரே ஐபி எல்லா டெண்டருமே. இதனால மாநிலத்துக்கு கிட்டத்தட்ட 40% லாஸ் ஆயிருக்கு. ஏன்னா இப்போ ஒரு ஓப்பன்ல நீங்க டெண்டர் விட்டீங்கன்னா போட்டு எடுப்பாங்க, ரேட்டு குறையும். இதையே வந்து ஏன் ஒன்றிய பாஜக அரசு வந்து வேலுமணி அவர்கள் அவர் மகனோட கல்யாணத்தப்ப அண்ணாமலைக்கு பெரிய ஷால்வையை போட்டு அவருக்கு ஒரு பாராட்ட தெரிவிச்சு அவருக்கு பாராட்டலாம் தெரிவிச்சு பண்றாங்க. அதுக்கப்புறம் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்களையும் போய் சந்திச்சிருக்காங்க. சோ அதனால வந்து இவங்களுக்கு ஊழல் பண்ணணும். அதுக்கு வந்து இப்போ ஒன்றியத்துல பாஜக இருக்காங்க, அவங்களோட நமக்கு கூட்டணி வச்சுட்டா நம்ம எவ்வளவு வேணாலும் ஊழல் பண்ணிக்கலாம். கொள்கையில அவருக்கு கவலை கிடையாது. டீலிமிட்டேஷன்னா என்ன எடப்பாடி கேளுங்க, அவருக்கு தெரியாது. என்இபின்னா என்னன்னு கேளுங்க, எடப்பாடிக்கு தெரியாது. சிஏ என்னன்னு கேளுங்க தெரியாது. என்ஆர்சி என்னன்னு கேளுங்க தெரியாது. சிஏ அப்ப என்ன சொன்னாரு, இதெல்லாம் வந்து இஸ்லாமியர்கள் பாதிப்பு. 1989ல இருந்து நான் வெற்றி பெற்று இருக்கிறேன்னு சொல்றாரு. நீங்க அவரை போய் எதுவுமே தெரியலன்றீங்க. ஏங்க புத்தகம் வச்சு அந்த புத்தகத்தை பத்தி என்ன சொன்னாரு, புத்தகம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா புத்தகம்னாரு. என்ன புத்தகம் உங்களுக்கு புரியுமா, உள்ளாறு இருக்கு அப்படிங்கிறாரு. என்ஆர்சினா என்ன அப்படின்னு கேட்டா, என்ஆர்சி பத்தி எனக்கு தெரியாதா, என்ன சார் அப்படின்னா, இல்லைங்க போன்ல கூகுள் இருக்கு, அசிஸ்டன்ட் பார்த்து சொல்லுவாரு அப்படிம்பாரு. சரி, ரைட், நம்ம பேசுவோம். அஸ்பேர், இதுல அதிமுக பாஜக என்னைக்குமே கூட்டணி தான் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதுல பிரச்சனை உங்களுக்கு என்னன்னா, அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமி தான்ங்கிற செய்தி. இப்போ அண்ணாமலை தான் இன்னும் தலைமையிலேயே இருக்கிறார். அப்ப அண்ணாமலை எடப்பாடியையும் அண்ணாமலையை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர வேண்டியது இருக்கா? இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு கவுண்டர் சத்யராஜ் வடிவேல் ஒரு காமெடி இருக்கும். சரி, நானும் அவரை கேவலமா திட்டிக்கிறேன், அவர் என்ன கேவலமா திட்டிக்கிறாரு. இது எங்க 2 பேருக்கு ஒரு பொழுதுபோக்காவே வச்சிருப்போம்னு சொல்லுவாரு. ஏறக்குறைய அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி திட்டிக்கிறது அப்படிதான். இவங்க மேலிடத்தினுடைய நாலேஜ் இல்லாம அவர் அப்படி பேசியிருக்க மாட்டாரு. பேசியிருந்தா ஒரு கூட்டணி கட்சி இதற்காகத்தான் வெளியில போச்சு. அவங்க வெளியில போன காரணம் தெரியுமா உங்களுக்கு? என்ன சொல்லிட்டு போனாங்க தெரியுமா உங்களுக்கு? நாங்க நடத்தின மாநாட்டுல சாப்பாடு சரியில்லைன்ட்டாங்க, சரி இதெல்லாம் காரணம் சொல்லி வெளியில போனாங்க. அப்படிங்கும் போது இதெல்லாமே கண் துடைப்பு தான். இவர் திட்டுறது, அவரை திட்டுறது அப்படிங்கிறது கண் துடைப்பு. லைம் லைட் நாங்க இருக்கிறோம், நாங்க தான் இன்னைக்கு லைம் லைட். இல்ல, அது என்னோட கேள்வி என்னன்னா, ஒருவேளை அண்ணாமலை தான் இவருக்கு உறுத்தல். ஏன்னா ஜெயலலிதாவை அவர் திட்டுறார், எடப்பாடி பழனிசாமியே திட்டுறார், எம்ஜிஆரை வந்து மோடியோட ஒப்பிடுறார், இதெல்லாம் அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அப்ப நீங்க அண்ணாமலையை மாற்றுங்கள்ங்கிற ஒரு கோரிக்கைக்கு அங்க பாஜகவுடைய தேசிய தலைமை செவிசாய்த்து விட்டதா அப்படிங்கிற ஒரு பார்வை. யார் கோரிக்கை வச்சா? அப்படிலாம் செய்தி வந்துச்சு, அதான் அடிப்படையில் நான் கேட்கிறேன். செய்தி வந்துச்சு, யாராவது போராட்ட ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா? எங்க அம்மா புரட்சி தலைவி அம்மா இந்த மாதிரி பேசிட்டாங்க. தமிழ்நாடு முழுக்க பத்திரிகையாளர் சந்திப்புல பக்கமா ஜெயக்குமார் பேசினார் சார். கொடுத்திருப்பாங்க, அதை வந்து பிரஸ் ரிலீஸ் கொடுத்திருப்பாங்க. தமிழ்நாடு ஸ்தம்பிக்கிற மாதிரி எங்க புரட்சி தலைவி அம்மாவை வந்து இந்த மாதிரி பேசிட்டாங்கன்னு பிஜேபிக்கு எதிராக மாவட்ட தலைநகரங்கள் ஏதோ ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணிருக்காங்களா? இதை போராட்டம் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க, எனக்கு ஞாபகம் உங்களுக்கு தெரியுமா? நடத்தல இல்ல. அப்ப இதெல்லாம் வந்து சும்மா ஒரு கண்துடைப்புக்காக, 2 பேரும் லைம் லைட்ல இருக்கிறதுக்காக, நாங்க வேறு கட்சி தான், நாங்கள் வந்து தனியா தான் நிக்கிறோம், அப்ப எங்களுக்கு ஓட்டு போடுங்க, சிறுபான்மையினர் ஓட்டு எங்களுக்கு வேணும், தலித் ஓட்டு எங்களுக்கு வேணும், நாங்க ஜெயிச்ச பிறகு ஒன்னா சேர்ந்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நரேஷன் செட் பண்றதுக்காக தான் கடுமையான ஒரு போட்டி இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. அவ்வளவு கடுமையா விமர்சனம் பண்றவங்க ஏன் இடி ஐடி அந்த பக்கமே போக மாட்டேங்குது, அந்த பக்கமே அவங்க பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேங்குது. அப்ப இந்த 2 பேரும்
வார்த்தை போருங்கிறது வந்து நம்ப வைக்கிறதுக்காக. ஓகே ரைட். வாக்காளர்களை தமிழ்நாட்டு மக்களை நாங்க தனியா தான் இருக்கிறோம் அப்படின்னு நம்ப வைக்கிறதுக்காக இந்த மாதிரி கடுமையான விமர்சனம் பண்றாங்க. அண்ணாமலையும் இது வரைக்கும் தூக்கல, இவரும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. இதுல தெரியுதா இல்லையா அவங்களுக்கு? அப்ப இது மக்களை ஏமாற்றுகிற வேலை தான். மற்ற ஏமாற்றுகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஒருபோதும் இவங்களுடைய நாடகம் ஈடுபடாது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு திமுக தலைமையிலான ஒரு வலிமையான கூட்டணி இருக்கு. நீங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க அகில இந்திய அளவுல நாடாளுமன்றத்தை முடக்கக்கூடிய அளவுக்கு கூட்டணி கட்சியினுடைய வலு இருக்கு. இவங்கள்ட்ட என்ன இருக்கு? எந்த பிரச்சனையை பேச போறாங்க? ஏதாவது தெரியுமா அவங்களுக்கு? எதுவுமே தெரியாது. அவங்க தன்னுடைய இருக்கிற காசை காப்பாத்திக்கணும், வழக்குல இருந்து வெளியே வரணும், கொஞ்ச நாள் நம்ம அரசியல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எல்லாமே ஒரு நாடகம் தான். நிச்சயமா இது ஒரு சுயநலத்துக்காகத்தான் எல்லாமே பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதா ஹசினா மேடம். அதாவது ஒரு பக்கம் திமுக தலைமையிலான கூட்டணி அப்படின்னா அது கொள்கை சார்ந்த கூட்டணி 2019 வலுவா இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படின்னா எல்லாரும் சேர்ந்தா தான் அது முடியுமான்னு டெஸ்ட் பண்ணியே பார்க்க முடியுங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. அப்படின்னா தங்களுடைய நிலையை இன்னும் சொல்ல போனா திமுகவினுடைய கூட்டணியினுடைய அந்த வலிமையை அவர்கள் உணர்ந்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்க வேண்டியது இருக்கா? கண்டிப்பா அவர்கள் வந்து திமுக கூட்டணியோட தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அந்த கூட்டணியுடைய வலிமை அவர்கள் கண்டிப்பாக உணர்ந்துள்ளார்கள். இப்ப பாஜக தன்னுடைய சதுரங்கத்தை ஆரம்பித்து விட்டது என்றால் திமுகவும் ஆரம்பிக்கும். கண்டிப்பா திமுக ஒண்ணு பார்த்து கொண்டு சும்மா இருக்காது. திமுகவுக்கு கொள்கையிலும் பிடிப்புள்ளது, திமுக கூட்டணி கட்சிகளுக்கு கொள்கை ரீதியாகவும் பிடிப்புள்ளது. அதனால வந்து திமுக ஒரே எதிரி அஇஅதிமுக அப்படி என்று எப்பவுமே திமுக தலைவர்கள் கூறியது கிடையாது. கொள்கை ரீதியாகவும் தமிழகத்தை நாம் ஒன்றுபடுத்துவோம், அதே போல் அரசியல் ரீதியாகவும் அஇஅதிமுகவை களத்தில் சந்திக்க என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அந்த வேலைகள் எல்லாம் செய்வோம். முக்கியமா எடப்பாடி அவர்கள் அப்படிங்கிறது அவர் லெகசி பாலிடிக்ஸ் பத்தி பேசுகிறாரு. ஹசினா மேடம் இணைப்பு வந்து பேசலாம் மேடம், திரும்ப கிடைச்சிருச்சு ப்ளீஸ். ஓகே. தனி நபரா மட்டும்தான் பாக்குறாரு. தனி நபரா தனக்கு என்ன பிரச்சனை வரக்கூடும், தன் மேல எப்படி இடி பாயும், தன் மேல எப்படி சிபிஐ பாயும், தன் மேல எப்படி ஐடி பாயும் அப்படின்ட்டு அந்த ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள வந்து தன்னை செயல்படுத்திக் கொள்கிறார். ஜெயலலிதா அவர்கள் அப்படி இருந்ததில்லை, எம்ஜிஆர் அவர்கள் அப்படி இருந்ததில்லை. அவர்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல இப்ப நிறைய இஷ்யூஸ் இருக்கு, டீலிமிட்டேஷன்ஸ் இஷ்யூஸ் இருக்கு, நமக்கு ஃப்ளட் ரிலீஃப் ஃபண்ட் கொடுக்க மாட்டேன்றாங்க, எஜுகேஷன் மினிஸ்டர் நம்மள பார்த்து மிரட்டுகிறார். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தெல்லாம் இன்னைக்கு வந்து ரொம்பவே தைரியமாக நம்மளுடைய முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கொண்டுள்ளார். அந்த மாதிரி எல்லாம் அவருக்கு எடப்பாடி அவர்களுக்கு தைரியம் இருக்கா அப்படின்னா இல்ல. ஒரு எதிர்கட்சியா இருந்துட்டு கூட உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து தைரியமா பேசுறதுக்கு உங்களுக்கு எங்க போகிறது பாரு. அதான் கவர்மெண்ட் இருக்கு தமிழ்நாட்டுல, உங்களோட சைட்ல அப்போசிஷன் சைட்ல ஏடிஎம்கே சைட்லயும் உங்களோட சைட்லயும் எம்எல்ஏக்கள் இருக்காங்க. ஒரு பாதிப்பு அப்படின்ட்டு நம்ம வரும்போது எஜுகேஷனுக்கு ஃபண்ட் தரல சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னா இப்ப எல்லாரும் தான் பாதிக்கப்பட போறோம். ஆனா உங்ககிட்ட இருந்து ஒரு பெரிய ரியாக்ஷன் இல்லை. நாளைக்கு அனைத்து கட்சி கூட்டத்துல கலந்துக்கிறதே ஒரு பெரிய தைரியமா நீங்க பாக்கலையா மேடம்? பாஜக புறக்கணிச்சிருக்கு, எடப்பாடி பழனிசாமி நான் கலந்துப்பேன் இருக்காரு சார். அவரு வந்து அவருக்கு சிறுபான்மையினர் ஓட்டும் வேணும். அவருக்கு வந்து ஒட்டுமொத்தமா வந்து நான் வந்து தமிழகத்துக்கு வந்து ஒரு பெரிய எதிரி மாதிரியும் தன்னைத்தானே காமிச்சுக்க கூடாது. இப்ப வந்து பாஜக கிட்ட அவருக்கு டீலும் படியணும். அவருதான் சொல்றாரு, அவருக்கு தெல்ல தெளிவா மெதுவாக ஒரு 6 மாசத்துக்குள்ள வந்து அவரோட சுயரூபத்தை காமிப்பார். அதுதான் நம்ம வந்து அதுல இருந்து தெளிவா புரிஞ்சுக்கணும். தெளிவான ஒரு அரசியல் ஸ்டேட்மெண்ட், மேட்சிங்கான ஒரு கள்ள கூட்டணிக்கான ஸ்டேட்மெண்ட். இவர் என்ன சொல்றாரோ அது அண்ணாமலை அவர்கள் வந்து ரெசிப்ரோகேட் பண்றாரு. இதை வந்து நம்ம பாஸ்ட்லயும் பார்த்திருக்கோம், சிஏல பார்த்திருக்கோம், என்ஆர்சில பார்த்திருக்கோம். நிறைய பில்ஸ் வந்து பார்லிமெண்ட்ல வந்து பாஸ் ஆறதுக்கு இவர்கள் பிந்தைய காலங்களில் வந்து இவர்கள் ஒரு வழியா இருந்ததை வந்து நம்ம பார்த்திருக்கோம். மக்களுக்கு தேவையில்லாத பில்ஸ்கள் பாஸ் ஆகும் போது கூட இவர்கள் அதற்கு ஒரு பெரிய உறுதுணையாக பாஜக இருந்திருக்கிறத பார்த்திருக்கோம். இன்னைக்கு பெண்களுக்கு எதிரான விஷயங்கள் ஆகட்டும், எதுலையுமே வந்து இவர்கள் வந்து வாய் திறப்பதில்லை. விலைவாசி ஆகட்டும், மத்திய அரசுக்கு எதிராக அஇஅதிமுக என்னைக்கு வந்து ஒரு புது வெளியில பெருசா வந்து ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி இருக்கிறது எடப்பாடி அவர்கள் ஆளுமைக்கு வந்த பிறகு அப்படின்னா நான் ரொம்ப யோசிச்சு பாக்குறேன். எனக்கு எதுவும் ஞாபகம் வரல. சோ அதனால வந்து இந்த இவர் எடப்பாடி அவர்கள் அல்டிமேட்டா என்ன பண்றாரு அப்படின்னா, நான் தான் முதல்வரா இருக்கணும், அதுக்கு நான் முதல்வரா இருக்கு,
நான் வந்து ஒரு தனி மனிதன், எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இல்லை, எனக்கு ஒரு பேக்கப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து யார நம்புறாரு அப்படின்னா வேலையே பயிரமைந்த கதையாக வந்து இவரே தானா வந்து புகையுள்ள போய் மாற்றாரு. இவர் என்னதான் இவர் அவர்களோடு சேர்ந்து ஒரு கூட்டணி அமைத்தாலும் இவர் ஒருவேளை பகல் கனவு காண்கிறார். இவர் வெற்றி வாய்ப்பு இவருக்கு ஒரு வேலை வந்தாலும் இவரை முதல்வராக ஆக்க மாட்டார்கள். பாஜக பெரிய கனவெல்லாம் இருக்கு, அந்த கனவை வந்து ஆல்ரெடி அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் சொல்லிவிட்டார்கள். தமிழகத்தை சார்ந்தவர் கூட முதல்வர் ஆகலாம், பிரதமர் ஆகலாம் அப்படின்ட்டு அவங்களோட கட்சி வட்டாரங்கள்ல நம்ம பேசுறது வந்து நம்ம நல்லாவே தெளிவா தெரிஞ்சுக்க முடியுது. அரசியல் என்ன வேணாலும் நடக்கலாம். ஒருவேளை நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா கூட நீங்க கண்டிப்பா முதல்வர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. ஒருவர் டிஎம்கே அலையன்ஸ் கூட்டணி மக்களுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்களை பண்ணியிருக்கோம், பெண்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம், பட்டியலினத்தவர்களுக்கு சிறுபான்மையினர்களுக்கு என்று எல்லாரையும் அரவணைத்து போகக்கூடிய ஒரு செக்யூலர் கவர்மெண்டா தான் வந்து மக்கள் நம்மளுடைய கூட்டணி நிச்சயமா மக்கள் அங்கீகரித்திருக்கக்கூடிய இந்த கூட்டணியை சேலஞ்ச் பண்ணணுங்கிறதுக்காக ஏதோ முயற்சிகள் எடுக்கிறாங்க அப்படிங்கறத, அது பலிக்குமா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறிதான். இல்லாத ஒரு அரசாக அஇஅதிமுகவை தான் பிந்தைய காலங்களில் மக்கள் பார்த்தாங்க. அதுக்கப்புறமா அவர்கள் ஆட்சி முடிந்த பிறகு அவர்களுக்குள்ள நடந்த அந்த உற்பத்தி பூசல் வந்து அதிக அளவுல வந்து மக்கள் மத்தியில் அங்க பிரதிபலிக்கிறது. ஒரு கட்டுப்பாடோட இருக்கக்கூடிய ஒரு இயக்கமாக அங்க இல்லை, ஒரு ஆளுமைத்தனமான ஒரு தலைவரை வந்து அங்க பார்க்க முடியல. நமக்கு திமுகல பார்க்க முடியுது முதல்வர். நிச்சயமாப்பா, உண்மையிலேயே அங்க துன்பத்திற்குள்ளாவது அப்படிங்கிறது வந்து அதிமுகல இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் தான் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. தனியார் சார், நிறைவான பார்வை, ஒரே ஒரு நிமிடத்திற்குள்ள ரொம்ப சுருக்கமா என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் அப்பழுக்கற்றவர்கள். அவர்கள் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா அடிப்படை கொள்கை கோட்பாடுகளோடு இயங்கக்கூடியவர்கள் தான். அது இந்த இருதுருவ திராவிட அரசியல் இருக்கணும், இங்க வடநாட்டு இந்தி கட்சி உள்ள வரக்கூடாதுங்கிறதுல, மதவாத கட்சி உள்ள வரக்கூடாதுங்கிறதுல உறுதியா இருக்கிறவங்க தான். ஆனால் இந்த தலைவர்கள் அவர்கள் டெல்லியோடு தொடர்பு வைத்துக் கொண்டு நம்முடைய சித்தாந்த எதிரியோடு இவர்கள் உறவு வைத்துக் கொண்டு மிகப்பெரிய பாரிய தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம திராவிட சித்தாந்தத்திற்கு ஒரு சிதைப்பதற்கு இவர்கள் துணை போவது மன்னிக்க முடியாத பெரும் குற்றம். ஆகவே எடப்பாடி அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கருத்தியல் உறுதியோடு பாஜகவை எதிர்த்து களத்துல நின்று இருதுருவ திராவிட அரசியலை பராமரிக்கணுங்கிறது தான் நம்ம தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பம். அந்த அளவில் இவர்கள் எடப்பாடி பலகீனமா இருக்காரு, அல்லது அதனுடைய மற்ற எல்லா தலைமை அமைப்புகளும் ஒருங்கிணைந்து அல்லது அந்த கருத்தியல் வலிமையிலிருந்து பயணிக்காம இவர்கள் பாஜகவின் விருப்பத்திற்கு ஏற்ப பயணிக்கிறது தான் நமக்கு பெரிய சோகமான வேதனையான செய்தி. ஆகவே இந்த நிலை மாறுவதற்கு அவர்களுக்குள்ள ஏதாவது ஒரு புதிய ஆய்வை நடத்தி உறுதிப்படுத்தினா எதிர்காலத்தில் மக்கள் அங்கீகரிப்பார்கள், ஆதரிப்பார்கள். இல்லை என்றால் தொடர்ந்து அது வீழ்ச்சியினுடைய உச்சத்துக்கு தான் போகும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி தொடர்மையா? ஓகே, நிச்சயமா சேலம். இதுல அவங்க பாஜகவோட கூட்டணி வைக்கிறது அப்படிங்கிறது வந்து திமுகவுடைய வெற்றியை வந்து எளிமைப்படுத்துதா இல்ல ரொம்ப கடினமான ஒரு சூழலை உருவாக்க நினைக்கிறீங்களா? ரொம்ப சொல்லுங்க. திமுகங்கிற கட்சி வந்து ஒரு மிகப்பெரிய மாநில எல்லா இந்தியாவில் இருக்கிற மாநில கட்சிகளே ஒரு ஸ்ட்ராங்கான கட்சி, அதனால கூட்டணி வைக்கல. நாம ஸ்ட்ராங்கா இருக்கோம், நம்ம என்ன ஜெயிப்போம். ஆனா ஒரே ஒரு விஷயம், அதிமுக என்ற கட்சியில இருக்குல்ல, அது அண்ணா என்பது அமித்ஷாங்கிற ஆகி ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அதனால வந்து ரெண்டுமே ஒரே கட்சி தான். அது வந்து கூட்டணி இருக்கா இல்லையான்னு பேசுறதே எனக்கு பொறுத்த வரைக்கும் தவறு. இல்ல, தமிழ்நாடு என்பது ஒரு படித்த மாநிலம், பண்பட்ட மாநிலம், பகுத்தறிவு மாநிலம். தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிக்கக்கூடிய வாக்குகளை மிக உயர்ந்த வாக்குகளாக செலுத்தக்கூடிய மாநிலம். இங்கு வந்து இவர்கள் செய்யக்கூடிய இந்த கள்ள அரசியலை தமிழக மக்கள் ஒருபோதும் நிராகரிச்சிருவாங்க. திராவிட முன்னேற்றத்தின் கூட்டணி தலைமையிலான அரசாங்கம் கிட்டத்தட்ட ஒரு 200 தொகுதிகளுக்கு மேல மீண்டும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை 2026 அடையும். நிச்சயமா. அதாவது இதுவரை பேசிக்கிட்டு இருந்தது எல்லாமே உண்மைதான் மக்கள் இன்றைக்கு புரிந்திருப்பார்கள் அப்படிங்கிறதா பங்கு கொண்ட விருந்தினர்கள் திறமை இருக்கும். மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.